ஒரு விடுதலை கிடைக்கும்ன்றதுக்காகவே ஒரு பெரிய அளவு நம்பிக்கையோடு இருக்கிறோம். நான் சாருவக்கா மற்ற எங்கள் நிறைய பேர் வந்து கோல் பண்ணிடுங்க தம்பிக்கு தானே வழக்கு தாங்கள் வந்து தம்பிக்கா வந்து நிறைய பேர் அர்ஜுனை செய்யணுமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்கா வந்து நேற்றிலிருந்து சுவாமி பெரிய அளவில் கொண்டாடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டை போய் பெரிய அளவான சந்தோஷம் இருக்குது. அதை வெயிட் பண்ணி பாரு. இப்போவே ஒரு டீம் போயிட்டு சமைக்கிறதுன்னு சொல்லி ஒரு டீம் போய் இப்போ கிட்டத்தட்ட தம்பியாக்கள் இப்போ பிடிபட்டு இருந்த காலத்தில் கூட இருந்தது வந்து மனிதன் வந்து பேங்கில் காசு போடணும், இன்றைக்கு உழைக்கணும், நாளைக்கு போகணும். இன்றைய நாள் இந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷத்தோட போகிறோம்னா இன்றைக்கு தானே ஒரு நம்பிக்கையின் வார்த்தையின் நிமித்தம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாச்சும் இந்த எங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய சார்வக்காவிட்டு தான் வந்து நிற்கிறேன். எல்லாருமே வந்து வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன உங்களோட தம்பியை பற்றி ஒன்றுமே சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லையென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து எல்லாருக்குமே எங்களுடைய சௌரம்தான கவலைகள் இருந்துச்சுது. இப்படி போய் நித்தவும் நாங்கள் போய் பார்த்துட்டு வர்றது, அப்போ அதனடியால் அவங்க கதைக்கிறதுன்னு சரி ஓகே பரவாயில்லை ஏதோ இப்படி தான் நடக்க வேணுமென்று சொல்லி கடவுளின் ஒரு இது அது நடக்குது. எல்லாம் கடவுளின் சித்தத்தின்படி எல்லாமே நடக்குமென்ற ஒரு இதில் எல்லோருமே இருந்தாங்க. அப்போ நாங்களும் வந்து உண்மையாகவே கடவுளைத்தான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் மனுஷரை நம்புறதை விட கடவுளைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்பிக்கொள்கிறது. அந்த வகையில் வந்து உண்மையிலேயே வந்து நாங்கள் கடவுளைத்தான் கேட்டுக்கொண்டோம். இன்னொரு விஷயத்தை இருந்தாலும் ஆண்டவரே ஏன் இவ்வளவு சோதனைகள், அப்போ நான் உண்மையிலேயே அதுக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை. அவனை வந்து தனிமைப்படுத்த வந்து கடவுள் ஒரு நோக்கம் வச்சிருப்பார். அவனை ஒரு நோக்கத்தோடு தான் வந்து உண்மைக்குமே ஒரு 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 பெரிய ஒரு சித்தத்தை அவர் வச்சிட கொள்ளுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இருந்து கொண்டேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய அளவு ஒரு விடுதலையோடு அவன் கண்டிப்பாக வருவான் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்றைக்குமே இருந்துச்சுது. நிறைய பேர் வழியில் எத்தனையோ பலவிதமான வீடியோக்கள் பலவிதமான கேள்விகள் எல்லாத்தையும் வந்து போட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ அவன் அப்படி செஞ்சவன் இப்படி செஞ்சவன்னு சொல்லி இந்த உலகத்தில் என்ன சொல்கிறது பெரிய கொடூரமானவங்களுக்கு கூடி பெரிய அளவு தம்பிக்கு வந்தது மாதிரி எத்தனையோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வித்தியாண்ட படுகொலைகள் எல்லாம் வந்து அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு தண்டனைக்குரியான கொலை வழக்கில் கூடி இப்படியெல்லாம் இந்த வெளியில் மீடியா காண வரையில்லை. ஆனால் தம்பின்ற வந்து இவ்வளவு தூரம் வந்து என்று சொன்னால் அதுவுமே எல்லாமே வந்து ஒரு கடவுளின்ற ஒரு நோக்கம்தான். உன்னை தாழ்த்தப்படுறவன் வந்து எந்த நேரம் உயர்த்தப்படுவான்ன்றது மாதிரி மக்கள் ரீதியாக தம்பிக்கு பிடிக்காதவங்க வந்து சுற்றியான வகையில் வந்து அவனை தாழ்த்தி அவனை காலுக்கு ஓட்டி மிதித்து அவனை புழிஞ்சு எடுக்கணுமென்ற ஒரு இதில் நினச்சி கொண்டாங்க. ஆனால் இந்த விதமான நம்பிக்கையோட இன்றைக்கு 23ஆம் தேதி அவனுடைய கோர்ட்ஸ் வந்து இருக்குது மல்லாகம் நீதிமன்றத்தில். அதனடியாக நாங்கள் இன்றைக்கு பெரிய அளவு நம்பிக்கையோட பெரிய ஒரு ஜெபத்தோடு நாங்கள் இன்றைக்கு விடுதலை கண்டிப்பான முறைக்கு கிடைக்குமென்று நினச்சி கொண்டு தான் இன்றைய நாளில் இந்த காணொலியை நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அது மட்டும் இல்லை நிறைய மக்கள் தம்பிக்கு ஆதரவு கொடுக்குற நிறைய மக்கள் எங்களோட வந்து ஃபோனில் கதைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் ஆன்சர் பண்ணல வீட்டுக்காரோடையெல்லாம் கதைச்சிருக்கிறாங்க. தம்பிக்காக நேர்த்திகள் அப்படி வந்து பலவிதமான எங்களோட குடும்பத்தில் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு இது வந்தது கூடி எவ்வளவு இந்த குடும்பத்தை நேசிக்கிறபடியாக உண்மை உள்ள மக்கள் எங்களோட உண்மையானவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய நேர்த்திகள் அவர்களுடைய கடவுளின் பிரேயர் எல்லாமே வந்து கண்டிப்பாக தம்பி செய்த நன்மைகள் எல்லாமே வந்து சேர்த்து இன்றைக்கு பெரிய அளவு ஒரு ஆசி அவனுக்கு கொடுக்குமன்றது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட நான் இந்த இடத்துல இருந்து வெளுக்கிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்க என்னென்னு கண்டிப்பாக நேற்றும் வந்து நிறைய பேர் வந்து கோல் பண்ணிடுங்க தம்பிக்கு தானே வழக்கு தாங்கள் வந்து தம்பிக்கா வந்து நிறைய பேர் அர்ஜுனை செய்யணுமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்கா வந்து நேற்றிலிருந்து சுவாமி அறைக்கே அப்படி இருக்கிறாவாம், ஏதோ இது சொல்லி கொண்டு இருக்கிறாவாம், பூ போட்டு கொண்டிருக்கிறாவாம். இன்றைக்கு தம்பிக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கொண்டே இருக்கணும். அப்போ இன்றைய நாள் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு இது கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். அப்போ நாங்கள் ஜெபத்தோடு இருக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் எனக்கு ஒரு மறு பதிலொன்று கடவுள் தந்திருந்தார். ஒன்றுக்கும் கலங்காதே, நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், உனக்கு எதிராக வரும் ஆயுதங்கள் யாவும் வாய்க்காமல் போகுமென்றது மாதிரி அவருடைய வார்த்தையின் சித்தம் இன்றைய நாள் நல்லபடியாக நடக்குமென்றதை மக்களை நீங்களும் எதிர்பாருங்கோ. கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கு தோல்வியோ வெற்றியோ அதை வந்து போடுவோம். தோல்வி இல்லை வெற்றி தான், வெற்றி நாள் இன்றைய நாள் வந்து ஒரு வெற்றி நாளாக இருக்குமென்றதை எந்த விஷயத்திலையும் அவிசுவாசம் இல்லாமல் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம்ன்றது மாதிரி எங்களோட வீட்டுக்காரரை கூடி நான் வந்து சில பேர் இன்றைக்கும் முதல் தவணை மாதிரியோ அப்படி என்று இல்லை. இன்றைக்கு வந்து முற்றிலும் முழுதாக ஒரு விடுதலை கிடைக்கும்ன்றதுக்காகவே ஒரு பெரிய அளவு நம்பிக்கையோடு இருக்கிறோம். நான் சாருவக்கா மற்ற எங்களோட எல்லாரும் தான் போகிறோம்.
அப்போ இதுலேயும் வந்து பாருங்க இன்றைய நாளில் தான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸோட எல்லாம் நான் இப்போ வந்து கொண்டு போகிறேன். நீ தான் கொண்டு வெளுக்கிறேன் கொண்டு போயினா பெரிய நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் இன்றைக்கு இரவு என்னுடைய வார்த்தையின் பிரகாரமே நான் நேற்று இரவு சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக தம்பிக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்குமென்றது மாதிரி. அது வந்து பெரிய அளவு ஒரு சந்தோஷத்தோட. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தவணையிலையும் வந்து மட்டக்களப்பில் இருந்து கவிதாசிന്റെ அம்மா கினியாக்கள் எல்லாருமே வந்து இங்கே இருந்து வந்து போகும் பொழுதெல்லாம் பெரிய அளவு ஒரு துயரம் துன்பமாக இருந்துச்சு. அது இவ்வளவு ஒரு கடினம். இன்றைக்கு அவங்க வந்து வெளியால வருவாங்களாம், தாங்கள் மீன் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் சொதி வச்சு பிள்ளைக்கு கொடுக்குறாங்க கவிதாசுக்கு. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வந்து சரியான ஒரு கஷ்டமான நிலைமையில தான் ஒவ்வொருத்தருமே மட்டக்களப்பிலேருந்து தூரத்தில் அவ்வளோ தூரத்தில் இருந்து வாரது போகிறது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து மனம் உடைந்து ஒரு இதோட போகும்பொழுது நான் ஃபோன் பண்ணி கதைக்கிற நேரங்கள் எல்லாம் இங்கே கதைக்கிற நேரங்கள் இன்றைய நாள் அவனுக்கு விடுதலை கிடைக்கும் இல்லை நம்பிக்கையோட வர சொல்லி நான் இன்றைக்கு வந்து கூட பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்களா. அவங்க எங்களுக்கு முன்னுக்கே போயிட்டாங்க. இப்போ இனித்தான் நாங்கள் வந்து போகிறோம். ஓகே மக்களே, அப்போ அங்கே போயிட்டு இன்னைக்கு கோர்ஸில் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு கொண்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட தம்பின்ற விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கொள்வேன். இதில் எல்லாமே நல்லதே நடக்கும்ன்றதை நீங்கள் வந்து கடவுளை ப்ரே பண்ணுறவங்க கை சோறாமல் ப்ரே பண்ணி கொள்ளுங்கோ. எல்லாமே வந்து நல்லதே நடக்கும். இனி வரப்போகிற காரியங்கள்லேயும் வந்து எல்லாமே நல்லதே நடக்க வேணுமென்றதை நான் வந்து நினைச்சு கொள்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து போயிட்டு அங்கே என்னென்ன நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்வோம். கண்டிப்பா நீங்க வெற்றியோடாம பெறுவீங்க. கண்டிப்பா தம்பி செய்த நன்மைகள் இன்றைக்கு தெரிய வரும், தலைகாக்கும். அது மட்டும் இல்ல, கடவுள் அவனோட என்றைக்கும் கூடவே இருக்கிறார். அவனை தனிமையில சோதனை உட்பட்டாக வச்சதும் கடவுளின் சித்தம் என்றதை நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன். ஏன்டா நான் அவ்வளோ காலம் ஒன்றுமே கதைக்கல. எல்லாமே வந்து நன்மைக்கு எதுவாகத்தான் எங்கள் குடும்பத்தில் நடக்குமென்றது என்று சொன்னால் நாங்கள் வந்து புது சிருஷ்டியாக கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறார்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லாமே வெற்றியாகவே இருக்கும். இந்த வெற்றியை காண்றதுக்கு இன்றைய நாளில் நீங்கள் வந்து விழித்திருங்கள். ஓகே, போயிட்டு பார்ப்போம். சரி மக்களே, நாங்கள் வந்து போகிறோம். உண்மையிலே வந்து போகிறது அது மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ வகையால் இழந்திருக்கிறோம். எங்களுடைய அன்பு தம்பி அக்கினி ஜதுவுடைய பொன் சிரிப்புகள், அவன் செய்கிற லீலைகள், அந்த அப்படியான ஒரு குடும்பத்தினமான எங்களோட தம்பியாக்களோட ஒப்பிட்டு பார்க்க அவனுங்களுக்கு ஒரு கடைசி தம்பி. அப்படி இருக்க அவனையும் வந்து நிறைய மக்கள் வந்து உண்மையிலே அவனுக்கு ஒரு தன்னுடைய ஒரு சொந்த பிள்ளையாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எல்லோருமே நினைச்சு கொள்ளுங்க, இன்றைக்கு எல்லோருக்குமே வந்து விடுதலை கிடைக்குமென்றதை தான் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, கவிதாஸ் உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு பொறுப்பான பிள்ளை. உண்மைக்குமே எல்லாருமே வந்து கதைக்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக தான் இருந்தாங்கள்ல. என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் நடக்கிறத வெளியில் பார்த்துக்கொள்ளுங்கோ, எல்லாமே வந்து நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும், அம்மாக்களை வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரி மனசை வந்து திடப்படுத்தி கொள்ளுங்கோ. வாரவங்களுக்கு வந்து தூரத்தில் இருந்து வாரவங்களுக்குன்னு சொல்லி எல்லோருமே வந்து 3 சகோதரர்களுக்காகவும் இன்றைய நாளில் வந்து ப்ரே பண்ணி கொள்ளுங்கோ மறுபடியுமாக. ஓகே, நாங்கள் வந்து வெளுக்கிற போகிறோம். நான் வெளுக்கிற கார் வந்து இதில் தான் நான் போகிறேன். ஏற்றி கொண்டு வருவேன். இந்த காரில் நான் வந்து ஏற்றி கொண்டு வருவேன் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நான் இன்றைய நாளில் வெளுக்கிறேன். அங்கே மச்சாக்கள் வந்து இனித்தான் வரப்போயினோம். ஓகே, ஏன்டா அவைகளுக்கு கூடி ஒரு சில பேருக்கு சந்தேகம், இன்றைய நாள் விடுதலை கிடைக்குமோ இல்லையோ, தேவையில்லாமல் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கையின் நிமித்தம் நான் இரவு பகலாக சொன்னதை தான் இன்றைக்கு நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஓகே, அங்கே போயிட்டு பார்ப்போம். சரி, நாங்கள் கோர்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே நிறைய பேரோட வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக ஓகே ஆகிட்டுது. அப்போ எல்லாருக்குமே வந்து பெரிய அளவு ஒரு சந்தோஷத்தோட இன்றைய நாள் இந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷத்தோட போகிறோம்னா இன்றைக்கு தானே ஒரு நம்பிக்கையின் வார்த்தையின் நிமித்தம் எங்களோட தம்பியை வந்து எப்படி பிடிச்சிட்டு போனாங்களோ அதே மாதிரியே எல்லா உடைமைகளையும் கொடுத்து நாங்கள் எவ்வளோ பயந்து கொண்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் எல்லாமே வந்து நோக்கலாகவே முடிஞ்சுதேனே. ஸோ அதாவது வந்து கடவுளங்களை வழி நடத்தியிருக்காருன்றது நான் சொன்னேன். அம்மாவுக்கு பெரிய வழியானே நான் நல்ல ஒரு உறுதியான வாக்கு கொடுத்துட்டேன். அம்மா என்னென்னு சொன்னால், உலக மனுஷன் சொல்கிறபடி இல்லையம்மா எங்களோட வாழ்க்கை, எங்களை வாழ வைக்கிறது வழி நடத்துறது எல்லாம் கரெக்டர் தான். பாருங்க, இந்த முறை கண்டிப்பாக நல்ல ஒரு நடக்குமென்று சொல்லி சொதையுமே நடந்திருக்குது. உண்மைக்குமே சந்தோஷம். என்ன சொல்றது, எல்லாருமே அந்த சந்தோஷத்தை வந்து இப்ப எப்படி சொன்னா மட்டும் காணாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ச்சியா பார்த்துட்டு இருங்க, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நான் சொல்றேன், பெண்ணு சொல்றது நினைக்கும் பொழுது உங்களை கூட்டிக் கொண்டு போனோம்.
உள்ளுக்குள்ள கூட்டி கொண்டு போயிட்டாங்க. அப்ப எனக்கு ஆனா நிச்சயம் இன்னைக்கு இந்த சந்தோஷத்துல ஆளோண்டு கலந்து கொள்ளாதோ பலிவிடம். நான் என்ன சொன்னேன், உங்களை உள்ளவுடைய பலிவிடம் நினைச்சேன். நாங்க வந்து எல்லாமே வந்து தெரியாம இருந்தாங்க, அறியாம கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்களை கோட்ஸு கொண்டு சொல்லி வந்து நாங்க அறிஞ்சு கொண்டுட்டோம். என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும்ன்றதே நாங்கள் கொண்டு கண்டிப்பா ஒரு வாழ்க்கை படிப்பினையே எடுத்துக்கொள்றோம். அந்த வாழ்க்கை வந்து யாரையுமே வந்து நம்பக்கூடாது. எங்களுக்கு நாங்க தான் துணை என்று எப்போவுமே இருக்கணும். குறுகிய நாட்கள்லாம் நாவல சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே. எனிவே இன்னைக்கு we are very happy. என்ன சொல்றீங்க? சந்தோஷமான நாள். நாங்க சந்தோஷமா நிக்க வேண்டிய இடத்துல நோமலா நிக்கிறோம் நினைப்பீங்க. நிறைய பேர் பார்த்துக்கோங்க. யார் யார் எங்க இருந்து வீடியோ எடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால நாங்க வந்து இந்த சந்தோஷத்தை பெரிய அளவுல கொண்டாடலாம் நினைக்கிறோம். ஆனா வீட்டை போய் பெரிய அளவான சந்தோஷம் இருக்குவே. அதை வெயிட் பண்ணி பாருங்க. இப்பவே ஒரு டீம் போயிட்டு சமைக்கிறதுன்னு சொல்லி ஒரு டீம் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீமா போறோம். அங்க சந்தோஷத்தை பாருங்க நீங்கள். இப்ப நாங்கள் இப்போ நீ போறதை இங்கே போறதை இப்போ இன்னும் வரையில தம்பியாக்கள் வரும்பொழுது நாங்கள் உங்களுக்கு அங்கே மிச்சம் தம்பியாக்கள் இவ்வளோ நாளும் கிளியப்பா வளர்க்கிறவே இல்லை. இன்றைக்கு வந்துட்டாரு எங்களோட. அதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கும். வீட்டும் வரையில நாங்க என்ன சொல்ல ஒரு குழந்தை ஒன்று பெற்றெடுக்கிற மாதிரி ஒரு உண்மையா அவ்வளவு நாங்கள் துடிச்சிட்டோம். இந்த விஷயம் அவ்வளவு வந்து அப்படி கையை பிடிச்சி இப்படிதான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படிதான் தலைகளா நின்று புரட்டாலும் சரி வரான்னு சொல்லி. ஆனா நாங்கள் சூழ்நிலை பெரிதாயினும் சூழ்நிலையை காட்டிலும் கண்டதன் பெரியவர் நாங்கள் அந்த வசனத்தை விசுவாசத்தை காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் நான் சொல்றேன், மீதியான கண்ட சந்தோஷத்தோட அந்த பாருங்க. எங்களுடைய எஸ்கே ஃபேமிலியுடைய சந்தோஷம் இனிவே ஆரம்பமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இதுல வந்து வெளியில தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் இப்ப வந்து மற்றாக்கெல்லாம் உள்ள நிக்கிறாங்க. உள்ள போயிட்டு அங்க போயிட்டு எங்களுடைய எங்க கேமராமேனும் நல்ல இடத்துல வந்து நிற்கிறார். இப்பொழுது நாங்கள் ரோட்டோட நிற்கிறோம். ஆட்டோ பார்க் இதில் நிற்கிறது வந்து புதுசாக ரெண்டு பார்ப்பீங்க. புதுசான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே எங்களோட பழசு தான் தம்பியோட வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட தம்பியாக்கள் இப்போ பிடிபட்டு இருந்த காலத்தில் கூட இருந்தது வந்து இவர் இருந்தான். இதை பற்றி இவரோட கதைக்கிறது போகிறதெல்லாம் வந்து ஒரு காலம் ஒன்று இருக்குது. அந்த காலம் வந்து தம்பியாக்கள் சேர்ந்து வீடியோ ஒன்று போடுவாங்க. அப்பொழுது வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய நாள் வந்து 23ஆம் தேதி தம்பியாக்களுடைய கோட்ஸ் நாள். 18 நாங்கள் கோட்ஸுக்கு போயிட்டு வந்து இப்போ ஆல்ரெடி ஏரியாவில் இங்கே தான் வந்து நிற்கிறோம். அந்த இடத்துல ஒரு தோட்ட வழி ஒன்றை கண்டம். அதை உண்மையிலேயே பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்கேன்னு மற்ற இடமும் சூப்பராக இருக்குது. அதில் அப்போ இதில் இருக்கிறத வந்து நாங்கள் ரசித்தது தான் நீங்களும் ரசிக்க போகிறீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். பெல் ஐகான் சொல்லல, பெல் ஐகான். ஓகே, மற்றது வந்து என்ன தம்பி நீங்கள் கோட்ஸு பற்றி சொல்லி போட்டு அதை மொட்டையாக முடிச்சுட்டு நினைப்பீங்க. கோட்ஸில் வந்து இன்றைக்கு 23ஆம் தேதி வழக்கு. எல்லா வழக்குமே வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியாக தான் நடக்கிறது. இந்த முறை கொஞ்சம் ஸ்பெஷலாக நடந்துருக்கு. அந்த ஸ்பெஷல் வந்து அடுத்த வீடியோவில் தான் நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் அது வரைக்கும் காத்திருங்க மக்களை. என்னென்னு சொன்னால் காத்திருங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய நாளில் வந்து இப்போ நாங்கள் இந்த கதைக்க போகிற டாபிக் இந்த இதை குறித்து இது விவசாயம் சம்பந்தம். என்று சொன்னால் வீட்டுக்கு நான் ஒரு தோட்டம் வைக்கிறதாகவும் இருக்கிறேன். அப்போ அதனடியாக அதை வந்து பார்க்க உண்மைக்குமே நான் சொன்னேன் தானே, தொழில் ரீதியாக கணக்க வாய்ப்புகள் இருக்குது செய்கிறாக்குன்னு சொல்லி. அப்போ மரம் தடி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்து முதலாவதாக பார்த்தோம்னா கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொயில இப்போ பொயில தான் ஃபுல்லாக ஜான்சன் ஃபுல்லாக இதுக்கு எல்லாம் பொயில தான் அறுவாசி பொயில தான் வச்சுக்காங்களே என்ன. ஓகே, பொயில மற்றது வந்து வாழை தோட்டம். ஆனால் நானும் நிறைய தோட்டங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் இந்த தோட்டம் வந்து பார்க்க ஒரு சரியான ஒரு ஆசையாக இருக்கு என்ன. இங்கே எல்லாருமே தோட்டம் தானே என்ன. இங்கே 60-90% மக்கள் விவசாயம் தானே. ஆமாம் என்ன எல்லாம் போயில சுற்றி பார்க்க தெரியும். அந்த அந்த அப்படியே பாருங்க, மரவள்ளி இல்லைண்ணே. மரவள்ளி அங்கே பக்கம் அது என்ன இப்போ மரவள்ளியிலே மாதிரி தான் நடக்கு. சொல்லுங்க வெண்ணெயிலேண்டு கிட்ட போய் தான் பார்க்கணும். பப்பாசி ஏண்டு முதல் சொன்ன நீங்கள் சொல்லுங்க வெண்ணெயிலேண்டு கட்டையா நிற்கிது மேலே மரவள்ளி நினைச்சு விட்டேனப்பா. ஓகே, பப்பா தான் பப்பா கண்டுபிடிக்கிறீங்களா? பப்பா பழம் வாங்கினாங்க. ஓகே பாருங்க, உண்மையிலேயே பப்பாசி மரத்தை பாருங்க ஒரு தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இது
நாங்கள் பார்த்த அளவுக்கு இவ்வளவுதான் ஒன்ற மாதிரி இருக்கும். இது இல்லை கனிதார தோட்டத்தை காட்ட போகிறோம் உங்களுக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு நாங்கள் இப்போ வந்து நோமலாக காட்டுறது பாருங்க உண்மையில எப்படி இருக்கும்னு சொல்லி. இதுக்குள்ள வந்து உண்மையில இந்த பெக்க நேரம் இதுக்குள்ள எல்லாம் படுத்திருந்தாலே மணியாக தான் இருக்கு. ரஜ்ஜி கொஞ்சம் இருந்தா உங்களுக்கு ரஜ்ஜி இருக்கிறேன் கொஞ்சம் இருந்தா அதானே வெயிலு காஞ்சிடுது. உண்மையிலேயே வந்து சட்டப்படி தான் இருக்குது. என்றால் இன்றைய ஃபுல்லாக அலைஞ்சி திரிஞ்சு ஓடி திரிஞ்சதுக்கு இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிற மண்ணைக்கு ஒரு கூலிங்க இருக்கு. காருக்கு இருந்த ஏசியை விட இதில் நிற்க ஒரு கூலிங்க இருக்குது. இயற்கையானது இல்லை உண்மையிலேயே ஒரு சட்டப்படி தான் இருக்குது பார்க்கும் பொழுது. அது மட்டும் இல்லை அது என்னது அதுவும் பொயிலேன்னு அதுவும் பொயில பொயில தான் பொயிலேன்னு இது வளர்ந்து வரும் பொயில அது வளர்ந்த பொயில. ஓகே எஞ்சியாருங்க பொயிலே வந்து வச்சிருக்கிறாங்க. இதுலேயே வந்து இப்போ நட்டப்படுற திரும்ப வளருது என்ன எல்லாம் பட்டி இருக்கு அந்த காம்புகள் தெரியுது. நட்டப்படுற அளவுக்குன்ற சொல்கிறதுக்கண்டு இல்லை. ஆனால் தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு ஐயா மாதிரி இல்லை இன்றைக்கு நின்றா நாங்கள் அவங்களோட கதைச்சி ஒரு இதில் குறித்து பார்க்கலாம். இது என்ன சாமானப்பா இது தெரியாதா? பாதனியம் என்ன என்னது பாதனியம் இல்லோ போடுறத சரி அப்போ இது கூடாது கூடாண்டு இது கூடாது பாருங்க. இது வந்து கூடாது. இது வந்து கூடாது போட் போட்டுருக்கு பாதனியத்தை ஒழிப்போம் சொல்லி இதுகளை ஒழிக்கணும். கையாலையும் தொடக்கூடாது. நான் முதல் எப்படி தெரியும் முதல் வாசிச்சது ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்க பார்த்திவனை ஒழிப்போம் நடிகர் பார்த்திவன் ஒழிப்போம் போட்டுருக்காங்க பார்த்தினியத்தை. சரி இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துக்குள்ள இறங்க போகிறோம். அங்கே அந்த இடம் தான் அங்கே சிவபாதி பாருங்க. அதுக்கு உடனே காட்டக்கூடாது. உடனே காட்டினா பயந்து ஓடி எல்லாம் போகிறக்க மெல்ல மெல்ல தான் போகணும். அதே நீங்களும் மெல்ல மெல்ல பாருங்க மக்களை. இப்போ நான் இந்த வழியால போவோம் என்ன எங்களை வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறது வந்து ஜாது. அப்போ நாங்கள் சொன்னாங்கல்ல அப்படியே கோட்ஸால வந்து நிற்கிறோம்ட்டு நான். ஓ பட் கோட்ஸுன்ற ரீதியில் நீங்கள் வந்து ஒரு நல்ல மாதிரி தான் எதிர்பாருங்க. நல்ல ஒரு செயல்பாடுகளோட தான் நாங்கள் வந்து இதில் சந்தோஷத்தருணமாக இருக்கிறோம்ண்ணே. ஓ கண்டிப்பாக. ஓகே நாங்கள் வந்து முதலாவதாக பார்க்கணும். இஞ்சி பாருங்க பப்பாசி மரத்தை வந்து பாருங்க எப்படி காய்ச்சிருக்கணும். ஆறா பப்பாசியில் கை வைக்கிறோம். ஏண்டா தோட்டத்துக்கு சரிப்பட வரலாமாப்பா? இது தோட்டம் இல்லை தானே என்ன நாங்கள் அப்படி கத்த உண்மையில வேற ஒருத்தர் ஆயிரம் கட்டும் தெரியாது. ஓமடாப்பா அது மட்டும் வேண்டிய இல்லை வேறுங்க. ஆனால் மாடல் அன்றைக்கிப்போ என்ன தோட்டத்துக்குள்ள பப்பாசிக்குள்ள ஒன்று போவாண்டோ சரி வேணும் அட்டியா மாடு இல்லை சரிப்பா இதுக்கு இப்போ தான் இறங்கி நான் காட்டிட்டு போமே. ஆனால் முதல் வாழைத்தோட்டம் அடையாளங்களும் இருக்குது தொல்பொருள் சான்றுகள் மாதிரி பாருங்க. கொஞ்சம் உண்மையில என்னன்னு சொல்கிறது ஒவ்வொரு மரத்துலேயும் நிறைய கனி இருக்குது. அதை விட இந்த வெயில் வைக்கி பப்பாப்பழம் வாங்கி கொண்டு வந்து ஒரு ஜூஸை போட்டு குடிச்சா மணியை தான் நல்லா இருக்கு. மற்ற இது வேற இனத்தை சேர்ந்து கீழே இருந்து வளர்ந்து கொண்டு வரும். ஓ பாருங்க இஞ்சி பாருங்க இது புடுங்கலாம். இது புடுங்கி எடுக்கும் கீழே இருந்து வேற இனத்தை சேர்ந்தது. கஷ்டம் உருக்கிடுங்க இல்லை அவங்களுக்கு நட்டுருக்காங்க நட்டு விட்டுருக்கீங்கன்னா வளர்ந்து வந்திருக்கேன் கிண்ட கிண்ட வருங்க. கீழால காயா தான் பெறுது மேலால தான் பழுக்கும். அதான் கருணக்கிழங்கு மேலே. ஓகே இஞ்சி பாருங்க. ஆனால் இதில் ஒவ்வொன்று இது என்னப்பா இந்த மரம் வந்து தொட இல்லை அம்பளு இது அந்த கண்டியில் போனால் அந்த அட்டை வார மாதிரி நானும் சட்டையாக்க மாட்டேன். இது என்னன்னு சொல்கிறது? ஆனால் பறவைகளுக்கு நல்ல வேர்டு நாங்கள் வேறு. ஓ ஆனால் பறவைகளும் அது ஆனால் மாடுகள் நிற்கிறது வந்து சாப்பிட்ற அளவுக்கு இல்லைண்ணே. மாடுகள் புல்லு மாடு தோட்டத்துக்கு இருக்கா சாப்பிடாதுண்ணே. புல்லுமே இது வாங்கி கொண்டு வைக்கிற இடங்கள்ல சாப்பிடும். உண்மையில அங்கே பாருங்க பப்பாசி பழம் எல்லாம் பழுத்து அதுக்கிட்ட பாருங்க வாங்க அங்கே கிட்ட போ பாருங்க எப்படி இருக்கணும். அது மட்டும் இல்லை இந்த வயல் வந்து இப்போ என்னண்டு இப்போ ஒரு மரமும் வச்சுட்டு ஒரு மரம் வைக்கிறதுக்கும் ஒரு இடைவெளி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்க பாருங்க ஒரு மரம் வைக்கிறாங்க எப்படின்னு சொல்லி. ஸ்கூல்ல படிப்பு நம்ம எத்தனை சென்டிமீட்டர் அதான் இப்போ தென்னைக்கு வந்து ஒரு அடிக்கணக்கு இருக்கு. 4 அடிக்கு அப்புறம் தான் ஒரு தென்னை வைக்கிறேன்றது மாதிரி. அங்கே பாருங்க பப்பா பழத்தை பழுத்து வெடிச்சிட்டு பப்பா பழம் வெடிச்சிருக்கேன்னு. ஓ பழுத்தா வெடிக்குமோ? பழுத்தா வெடிக்காது சாயங்காலம் போட்டு போடுறக்கு மரத்து காங்கள் விடுதில்லை. இஞ்சி பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி இந்தா இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா சட்டப்படி இனிப்பா இருக்கு. ரெடி ஜது கொடுப்போம். காகங்கள் உள்ள பறவைகள் கடவுள் படைத்தது கடவுளுக்கு வந்து பறவைகளுக்கு வந்து எதையும் சேர்த்து வைக்கணும்ன்றது இல்லை. உண்மையாக பறவை பாருங்க நாளைக்கு என்ன சாப்பாடு மிச்சம் கண்டிப்பா அது வந்து ஒன்றும் சேர்க்கிறதும் இல்லை தனக்கண்டு சொல்லியது அடுத்த நாளை குறித்து யோசிக்கிறதும் இல்லைண்ணே. இந்தா
அதுகளுக்குரியது நாளைக்கும் இருக்கு. வீட்டை போய் சொல்லுவாங்க நாளைக்கும் இருக்கு சாப்பாடு வருவோம். கண்டிப்பாக அங்கே வருங்க கீழே வந்து ஏன்னு சொன்னால் ஒரு கடத்துலையும் வந்து பைபிளில் சொல்லியிருக்குது காக்காவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. காக்காவை காக்காப்பா ஏன்னு சொன்னால் காகத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லையப்பா. நாளைக்கு வந்து ஆகாரம் வேணும் வந்து இது வந்து சேர்த்து வைக்கணும். இப்போ மனிதன் வந்து பேங்கில் காசு போடணும் முண்டைக்கு வைக்கணும் நாளைக்கு போகணும் இதண்டோணுமன்றது மாதிரி. ஆனால் காகத்தை வந்து கடவுள் அப்படி படைக்கல. காகம் விடிஞ்சிச்சு என்று சொன்னால் இருண்டோன்னு போகும். விடிஞ்ச கையோடய வந்து தனக்கு வந்து போன கையோட இரதடிக்கொண்டிரும். ஆனால் ஒரு மனிதனில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டுன்னு சொல்லுங்க எப்பன்னு உங்களை விட்டு எஸ்கேப் ஆகலாம்னா மனிதருடைய செயல்பாடு சரியோ. ஆனால் காகம் அப்படி இல்லை. ஒரு இடத்துல காகம் ஒன்று கத்திச்சுன்னு சொன்னா செத்துட்டு வைங்க முழுக்க வந்து நிற்கும். முழுக்காகவும் வந்து நிற்கும். ஒரு தரம் கிட்ட போக இயலாது. அப்போ நாங்கள் வந்து நான் தோட்டக்கார ஐயா தான் பாரு சைக்கிளில் நானும் பார்த்தேன் தோட்டத்துக்குள்ள. அதான் அப்போ உண்மையிலேயே வந்து காகத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அது ஒரு சாப்பாட்டை கண்டுன்னு சொன்னாலும் கா 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 காண்டு கத்தும். ஏன் தன்னுடைய இனத்தை கூட்டி கொண்டு நீங்களும் எடுத்துக்கொண்டு போங்க. ஆனா வேற பறவைலாம் இந்த இது இல்லைன்னு வேற பறவைகள்லாம் இந்த இது இல்லை. வேற பறவைகள் இல்லை காகம் தான் காகம் சொல்லி கிடக்கு. கடவுளும் நீங்கள் காகத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கையில என்று சொல்லி. இப்போ மனிதன் என்ன செய்கிறான் தனக்கு மட்டும் அம்புட்டா தனக்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளுவோம் ஏன்ற நல்ல இடம் ஒன்று அம்புட்டு அந்த இடத்துல வாச்சுது பிடிக்கலான்றது மாதிரி. மக்களே அப்படி வந்து வாழக்கூடாது. வாழ்ற நாங்களா இருந்தா காக்காவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வருங்கோ காக்காவை இது அங்க பேர் வந்துட்டு காக்காண்டு அங்க பேர் அங்க பேர் இதான் காக்கா. ஆனா இப்ப இருந்த விட நீங்க கூட்டிட்டு காக்காண்டு கத்தினபடியா கொஞ்சம் வருங்க அதுக்குள்ள எல்லாம் உண்மையிலே நான் வந்து ஒரு சொன்னது வந்து ஒரு உங்களுக்கு சரியான முறைக்கு ஒரு விளங்கியிருக்குமென்றது நான் நினைக்கிறேன். இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன கருத்துமே நல்ல கருத்து. என்ன காவத்தை பற்றி சொன்னது உண்மைதானே காவம் போல இருந்தால் கண்டிப்பா. ஆனா மனிதர்கள் வந்து டக்குண்டு அப்படி காவத்தை போல மாற வாய்ப்பு இல்லை இருக்கிற இப்ப நவீன காலத்துல. என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல ஒரு போதும் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். இப்ப கிட்டத்தட்ட அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேணும். என்ன இங்கே அது மட்டும் இல்லை பாருங்க கொஞ்சம் தோண்டி தோண்டி சாப்பிட்டுட்டு உள்ளுக்க இருக்கிற விதையை உண்டியலுக்கு விட்ட காசு மாரி விட்டுட்டு போயிருக்கிறேன். கொட்டப்புறம் பாருங்க இங்கே பார்த்தீங்களா உண்டியலுக்கு விட்ட காசு மாரி கிடக்கு. விதையை மட்டும் விட்டுட்டு போயிருக்கேன். இது முளைக்குமே நான் திரும்ப இறைக்க தண்ணியில் வேறு சொல்லல. அது என்ன இதில் இந்த முளைக்கும் இங்கே கீழே கொஞ்சம் பழக்க விட்டு போயிருக்கணும். பஞ்சு வேறு இங்கே காய்ச்சல் இஞ்சால சில்லுக்களி மேய கிடக்கு விரலால் வச்சு சாப்பிடலாம். இந்த வேறு உள்ளுக்குற குருவி கூட கட்டலாம். இல்லை ஆனால் எப்படி கஷ்டப்பட்டு வச்சுட்டானே இது அவ்வளோ அக்கறைப்படுத்துறாங்கல்ல. இல்லை உண்மையிலே பறவைகள் சாப்பிடுறதுன்னு ஒன்றும் செய்யலாது. என்ன பறவைகளுக்கும் வந்து பறவை போட் போட்டும் வைக்கல. பறவைகளுக்கும் வந்து உண்மையிலே பப்பாசி போல மாரி தான் வாகனங்கள் போகுது போல. கண்டிப்பாக நேரங்கள்லாம் ஏற்றுறது. பின்னே அது சில வழியில் ஏற்றி கொண்டு தான் வேறக்கூடும். அங்கே வேறுக்கும் கணக்கு பட்டாக்கள் வாருது இஞ்சால பப்பாசி பழம் ஏற்றுறதுக்கு தோட்டம் வழியே. சின்ன தோட்டக்கார ஓடி போய் ஒழிச்சிட்டு வருவது தெரியாது. உண்மையிலேயே ஒரு பார்க்க ஒரு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிடைக்க வாழைப்பழமும் வந்து கொண்டு இருக்குது. அந்த வருது வளர்ந்து என்ன போகுமா வாகனம் தொடுத்து கொண்டு வருது போகும். என்ன நாங்கள் எங்களை கார் விட்டுட்டு வந்து நாங்கள் அப்போ ஒரு வாகனம் ஒன்று போகுது அதுவும் தொடுத்து கொண்டு போகுது பிழை போல இருக்குது. அதுதான் போகுமோன்றதையும் பார்க்குறோம். அடிக்கோன் அடிப்பாங்க பாடு கிடறது போல. கதவை திறந்தும் கூட ஸ்டார்ட் பண்ணி தள்ளிவிட போயிருக்காங்க. அதான் என்னென்னு தெரியல. சரி ஓகே இங்கே பாருங்க உண்மையிலே என்னென்னு சொல்கிறது ஒவ்வொரு காயிலையும் பாருங்க. நாங்கள் இப்போ வாகனத்தில் வந்தோன்று இருக்கவே இதை பார்க்க ஒரு சரியான ஆசையாக இருந்தேன். என்னப்பா கத்தவும் பயமாக பக்கத்தில் ஓடி வந்தேரா ஓடியா ரெண்டு பார்க்குதப்பா சிக்கல் தானே. சிக்கல் இல்லை கேட்டா சொல்லுங்க இப்படி விவசாயம். அதுதான் நாங்களே தோட்டம் வைக்கிறீங்களா வீட்டு இதோட பார்த்தா தானே கற்றுக்கொள்ளலாம். இப்போ காகத்தை பார்த்து கற்றுக்கொள்கிற மாதிரி இந்த தோட்டத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். உண்மையிலே எப்படி தோட்டம் வீட்டு இப்போ வச்சிங்கன்னு சொன்னால் கடையில் போய் நீங்கள் வேண்ட தேவையில்லை. உண்மையிலே வாங்க தேவையில்லை. அது மட்டும் இல்லை பாருங்க இவ்வளோ பச்சை கனிகள் வந்து எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசை. அங்கே விட இங்கே கொஞ்சம் கூட இருக்கேன்னு சட்டப்படி இருக்கேன்னு. இந்த புல்லுவில் தான் மாடு சாப்பிட வந்துருக்குது. என்ன இந்த மாடு நிற்கிது தின்றதுக்கு மாடு நிற்கிறோட அங்கெல்லாம் மாடு உண்மையில இஞ்சி பாருங்க பப்பாசி பழத்தை எடுக்க வந்து நீங்கள் இஞ்சி பாருங்க இஞ்சி
இது சுண்டி பார்க்குறவங்க இல்லோ ஆனால் இல்ல பெருசா வந்து பப்பாசி உண்டியா பாக்குறது ஓ இந்த சில பேர் சுண்டி பார்க்கணும் பழம் செஞ்சு பாருங்க பழமும் இட செம்பழமும் சுண்டினா இதே சத்தம் தான் மரத்தில் இருக்கிற பச்சைக்காயும் இதே சத்தம் தானே இருக்குது அப்ப இது பச்சை பப்பாசி போல இருக்கு. அப்படி இருக்கா அப்படி இருக்கா பச்சை பப்பாசி உண்டு உங்களோட வீடு இருக்கு போல வீட்டை முன்னுக்கு ஓகே பாருங்க மக்களை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த தோட்டம் இப்போ நாங்கள் வந்து ஒரு பப்பாசி இப்போ நாங்கள் வந்து சும்மா இப்போ நாங்கள் தோட்டம் தான் வைக்கணுமென்றதுண்டு இல்லை இப்படி ஒரு பப்பாசி மரம் வச்சாலே 3 வச்சாலே அது 4 5 10 வந்து ஓ வந்து கொண்டே இருக்குது என்னப்பா இங்கே காயில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மேலால் நான் நினைக்கிறேன் விழுந்திருக்கோ இல்லை பிடுங்கிருக்கணுமோ சரியில்லை இங்கே 2 கிலோ வரும் என்ன 2 கிலோ அதே பாருங்க அந்த பப்பாசியை அது ஒரு 4 கிலோ வரும் 1 கிலோ வரும் 4-5 கிலோ 200 ரூபா 1 கிலோ பப்பாசி பழம்னு சொன்னா இந்த ஒரு பழத்திலேயே வந்து 4 கிலோ உண்டா பாருங்க 800 ரூபா இருக்குது பாருங்க அப்போ நீங்கள் பாருங்க ஒரு வேலையை செய்யலாமுங்க என்னங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு தோட்டம் இப்போ நாங்கள் வந்து உழைக்கிறதுக்கு பாருங்க கணக்கு வழிகள் இருக்கு பாருங்க என்னங்க உண்மைதானுங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால் பாருங்க இப்படி ஒரு தோட்டங்களை உங்களோட வீட்டில் வச்சுட்டு வீட்டில் வச்சும் பப்பா பழம் விற்கலாம்னு சொல்லலாமுங்க எந்த வீட்டே மட்டும் நான் வைக்க போறேனுங்க பாருங்க உண்மையா வச்சிங்கன்றது கொண்டு போறீங்க உனக்கு விதை வேணும்னா அங்கே கிடக்கு வதார் காஞ்ச விதையா கிடக்கு இதுக்குள்ள வந்து விதை எடுத்து போய் நீங்க தான் ஜாப் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க ஓ அதுக்கு ஒரு பழமொழி இருக்குல்ல கொண்டளவு கையளவா இருந்தாலும் கற்காதது எவ்வளவோ கடலளவு இருக்குது ஏன்னா அப்போ அதில் வந்து இப்போ ஒரு சிலப்பட்ட காலத்தில் வந்து கொஞ்சம் நிறைய அனுபவம் இருக்குது என்ன சொன்னால் மனிதர்களோட பழக வேணும் எப்படி என்றதே ஒரு விஷயங்களில் கட்டி கொண்டு வந்திருக்கோம் இவங்கள் அப்படியான இடங்களுக்கு போனதை பார்த்து வெளியில் இருக்கிற நாங்களும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அனுபவம் கொண்டு வரும் வருமோ இல்லையோ வைப்பாங்களோ என்னங்கோ அதுதானுங்க ஓ சரி மக்களே இப்போ நாங்கள் வந்து இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் இருக்கா சுற்றி பாருங்க அப்படியே சுற்றி பாருங்க ரவுண்ட் அடிச்சு வாழைத்தோட்டம் தென்னை மரம் பப்பாசி மரம் பப்பா பழம் வாங்கினாங்கள் இப்படி எடுத்து காட்டு பப்பாசி பழம் இல்லையா பாருங்க பாருங்க காட்டு எங்கே பாருங்க அங்கே பாருங்க காற்றை பாருங்க அங்கே பாருங்க முழு காம் காற்றின் ஒற்றுமையை பாருங்க பொழுது வட்டாலும் இருண்டாலும் காகம் வந்து எப்படி சாப்பிடுதுன்றதை பாருங்க காவும் சோப்பு பழம் தான் சாப்பிடுவேன் ஓ நேற்று சன்செட்டை பார்த்தீங்களா அப்படியா என்ன ஓ சன்செட் இங்கேண்டு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அது கிட்ட போனாலும் போகலாம் அப்படியான் இருக்கு போய் பார்க்கலாம் சன்செட் நல்ல வடிவா இருக்கு பாருங்க இந்தியாவே இருக்குல்ல இந்தியா ஏரியா நேற்று பையனுக்கு ஒரு வீடியோவில் எழுதியிருந்தாங்க உனக்கு ஏதோ கலண்டுட்டு தான் என்ன கலண்டுட்டு தான் மண்டே கலண்டுட்டு தான் வந்து அது ஏன் அப்படி எழுதினாங்கன்றது எனக்கு தெரியல நான் அதுக்குரிய காரணம்னு சொல்லி போட்டா கலண்டதை திரும்பி போட்டா உண்மையா தெரிஞ்ச தேடி பார்த்து நான் என்ன கலண்டுண்டு உண்மைதானுங்க நாங்களும் ஒன்றும் மரியாதை ஆக்களுங்க உண்மையுங்க கொமெண்ட் போடுங்க அப்படி என்னத்துக்கு ரீசன் போட்டா எந்த பக்கம் கலர போகுதுன்றதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இருக்கீங்க கொள்வோம் சாவியெல்லாம் இருக்குங்க ஓமுங்க அங்கே இருக்குங்க இல்லாமங்க சரிங்க இப்போ நாங்கள் வீட்டை போகிறோமுங்க போயிட்டு அங்கால பார்ப்போமுங்க என்ன மறக்காம லைக் பண்ணுங்க ஓம் மக்களே ஓகே மக்களே நீங்கள் வந்து பப்பாப்பழம் பார்த்துருப்பீங்க மக்களே பப்பாப்பழம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்றதை நான் வந்து நம்புறேன் மக்களே அப்படியே ஃபுல்லாக விவசாயம் தானே ஓ அப்படியே வந்து பார்த்தீங்க ஓ சட்டப்படி இருக்கு பாருங்க பின் கேமரா காட்டுங்க இருக்கா சொல்லட்டியா காட்டும் கட் பண்ணி சரியா அப்படியே பார்க்க தெரியும் ஓகே உண்மையிலேயே வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே தாத்தா ஒரு பூரார் பாருங்க ஓ தாத்தா பூரார் கரும்பு இல்லாமல் இருக்கு பாருங்க எப்படி வாழையை பாருங்க பச்சை பசலையா இருக்கு வாழை ஓ உண்மையிலேயே இருக்குல்ல நிற்க ஆசையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கீழ் இதை பாருங்க அப்படி வாழை இந்த இது எல்லாம் சட்டப்படி இருக்குது உண்மைக்கு விவசாய வீதியா விவசாய வீதியில தான் மக்களே நாங்கள் வந்து இப்ப நிக்கிறோம். அப்ப நீங்க இயற்கை எல்லாம் பார்த்ததால ஒரு பாட்டு ஒன்று எதுவும் படிங்களேன். இயற்கையை குறிச்சு படிக்க சொல்றீங்களா இல்லாட்டி எங்கட வாழ்க்கையை குறிச்சு படிக்க சொல்றீங்க? வாழ்க்கையை குறிச்சும் படிக்கலாம், இயற்கையை குறிச்சும் படிக்கலாம். ரெண்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாட்டா படிங்க. அப்படி என்று சொன்னா யாவது இழுத்து விடு, நான் முடிச்சு விடுறேன். இழுத்து விடு, நான் முடிச்சு விடுறேன். ரைட் ரைட் கம் ஆன் 1 2 3 சரி கமப்பா. ரைட். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் நிற்பவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணில் துரைத்தவரே. இயேசுதா அவர் இயேசுதா, இயேசுதா அவர் இயேசுதா. இன்றைய நாள் வந்து ஒரு துக்கத்தோட இருந்தால் இப்படி படிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் கரைந்து விடும். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செல்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஓகே மக்களே, உண்மையிலேயே நம்முடைய இயேசு வந்து நல்லவர். உண்மையிலேயே அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வல்லவர், எங்களுக்கு கூட அது பரிசுத்தமானவர். அவரை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்கள் மேல் ஒரு பெரிய ஒரு கிருபையாகவும் எங்கள் மேல் இரக்கமாகவும் இருப்பார் என்று நான் வந்து இந்த இடத்துல நம்பிக்கொள்கிறேன். ஒருபோதும் ஆண்டவரை அறிந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றதை நான் இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இருண்டுட்டு தானே, சரியா இருண்டுட்டுது மெயின் வருது. மெயினும் பாருங்க அப்படி இப்போ வந்து சுனாமி அடிக்க போகிற காரணம் இப்படி கிடக்கு. மெயினும் அதை விட கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் தூரம் அப்படி எல்லாம் அப்படி. ஆனா உண்மையிலேயே நல்லா படிக்கிறேன். என்ன எனக்கு முன்னால புகழா எங்க பிடிக்காது. உண்மையா போல என்ன வந்துட்டு 1 2 3 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோஹி எல்ரோஹி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே. இவன் குழப்பறான், இந்த பாட்டு பாட குழப்பறான். இப்ப நாங்கள் வந்து மறுபடியும் புத்தூர் தாண்டி போறோமா? தாண்டி போறோம். சரி, நாங்கள் இப்ப பாட்டை முடிச்சு கொண்டு சரி நீங்க சொல்லுங்க, நீங்களே வந்து இந்தியாவுக்கு எல்லாம் போய் ட்ரை பண்ணல எவ்வளவு காலம்? இந்தியாவுக்கு வந்து ட்ரை பண்ற அளவுக்கு என்னன்னு சொல்றது, எனக்கு அந்த போகக்கூடிய ஒரு இது வரையிலேப்பா. அன்றைக்கும் போட்டிருந்தாங்க நான் டான்ஸ் ஆடுறதுல உண்மையிலேயே நல்ல ஆடுறேன்னு சொல்லி. மற்றது வந்து என்ன டான்ஸ சவுண்ட் இல்லாம பார்த்து நல்லா இருந்தேன்னு சொன்னவரால் நீங்களும் அங்கேயே முறாக்கள். சரி சரி, இல்லை ஏதோ நல்லா இருந்தா சரி. அப்ப நாங்க வந்து இன்னும் ஒரு கருத்து நான் இதில் சொல்லிக்கொள்றேன். கிறிஸ்டியன்ஸா இருக்கிறீங்க, நீங்க வந்து சினிமா பாட்டு பாடலாமா, மற்றது வந்து சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டீங்க. நம்மளோட வயசு வந்து இப்போ என்னன்னு சொல்கிறோம், 32-33 வயசு. 33 வயசு கூடையிலையும் வந்து நாங்கள் வந்து என்னண்டு பல இதுகளை என்னென்னு சொல்ல, இதுல ஒரு ஆசை நிமித்தம் தான் ஒன்று செய்ய நினைக்கிறேன். ஆனால் பாவமான கேரி டான்ஸ் ஆடுறது, சினிமா பாட்டு பாடுறது ஒரு பாவம் தான். அதை நான் இல்லைன்னு சொல்லல, அது உண்மையிலேயே நாங்கள் வந்து சில நேரங்களில் தவிர்த்து கொள்ள முடியாமல் இருக்குது. ஆனால் அதுலேருந்து எங்களுடைய பரிசுத்தமும் நான் கிருபையிலும் அதில் வந்து கண்டிப்பாக எங்கள்லேருந்து குறைய பார்க்கும். அப்போ எல்லாத்தையும் வந்து நாங்கள் என்ன சொல்கிறீங்க ஜான்சன்? அப்போ நாங்களும் வந்து அதில் சரியான ஒரு ரீதியாக இருக்க வேணும். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் எங்களை வந்து மாட்டிக்கொள்றேன்னு சொன்னால் இப்போ நாங்களும் வந்து அந்த ஒரு சுவாம் என்னன்னு சொல்கிறது, அது ஒரு ஆசை டான்ஸ் ஆடணும். அது எனக்கு வந்து முந்தி பிடிச்சது உயிராக இருந்து டான்ஸ் ஆடுறது போகிறது எல்லாம் வந்து சரியான உயிர். அதை வந்து உடனே அதை வந்து கொஞ்சம் சில பேரால் வந்து வெத்தில போட்டால் விட மாட்டினோம், குடித்தாலும் விட்டுருவாங்க, வெத்தில போடுறத வந்து விட மாட்டாங்க. அப்போ அது மாதிரி எனக்கு வந்து டான்ஸ் அது வந்து உண்மையில கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிடிச்சா உடம்பு பிடிதான் அப்படித்தான். அப்ப அப்படி இருக்கிறபடியால தான் மக்களே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா டான்ஸ்ல இல்லாம சரியான ஒரு இதா இருந்தேன். எனக்கு இதா இருந்தேன்னா நான் போடுறாங்கல்ல எல்லாம் ஓகே இருந்துச்சு. அதனடியால தான் என்னால அது கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. சரி ஓகே, அப்ப நாங்கள் இப்படியே காய்ச்சி கொண்டு போனா இன்னும் காய்ச்சி கொண்டே போகலாம்.
அப்போ அதனடியாக நாங்கள் இந்த வீடியோ அது என்ன முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ கருத்துக்கள் எப்படி இருந்தோம் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். கட்டாயம் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டு பேர் பாடி இருக்கீங்க, ரெண்டு பேர் வாய்ஸ்ல யாருக்கு கூட கமெண்ட் பேர் வந்து பாப்போம். மிஸ்டர் சுமன், மிஸ்டர் ஜாது டைட்டில் ரெண்டு பாப்போம். ஓகே பை பை.